Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு tutorial videos பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல வந்து சீக்வென்ஸ் வச்சு வர்க் பண்றது எப்படிங்கறத பார்த்திருந்தோம். ரெண்டு விதமா சீக்வென்ஸ் அரேஞ்ச் பண்றத பார்த்து முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வந்து அதே மாதிரி சக்ரி எப்படி அட்டாச் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சக்ரிங்கிறது என்னன்னா வந்து ஒரு பிளாஸ்டிக் ரிங் மாதிரி இருக்கும். அதுல வந்து ரெண்டு வெரைட்டி இருக்கு. மேக்ஸिमम நம்ம யூஸ் பண்றது இந்த ரெண்டு வெரைட்டி தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். இது வந்து plain சக்ரின்னு சொல்லுவோம். இது வந்து ஃப்ளவர் சக்ரின்னு சொல்லுவோம். ஃப்ளவர் சக்ரிங்கிறது வந்து ஒரு மாதிரி பால் ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் பார்க்கிறதுக்கு. இது வந்து plain ஒரு ரிங் மாதிரி இருக்கும். இது சக்ரின்னு சொல்லுவாங்க, ரிங்னு சொல்லுவாங்க. and இதுல வந்து சைஸஸ் கூட இருக்கு. இது வந்து ஃப்ளவர் சக்ரில வந்து ஒரே சைஸ் தான், பட் கலர்ஸ் டிஃபரெண்ட் இருக்கு. சில்வர், ஆன்டிக், அப்புறம் ஈவன் சம்டைம்ஸ் கொஞ்சம் கலர்ஸ் கூட கிடைக்கும். பர்பிள், பிங்க் அந்த மாதிரி கலர்ஸ்ல கூட கிடைக்கும் இது. ஸோ இதுல வந்து சைஸ் அவ்வளவா ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்காது. பட் இதுல இருக்கு இல்லையா, அந்த பிளாஸ்டிக் சக்ரியில வந்து ஐ மீன் பிளெயின் ரிங்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சைஸஸ் இருக்கும். இது வந்து நார்மலான சைஸ் 3mm சைஸ். இதுக்கு அடுத்த சின்னதும் இருக்கு, இதுக்கு அடுத்த பெருசும் இருக்கு. பட் அதிகமா நம்ம யூஸ் பண்றது இந்த மீடியம் சைஸ் தான் யூஸ் பண்றோம். ஸோ இதை எப்படி அட்டாச் பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு டைப் ஆஃப் சக்கரி இருக்கு, அதையும் காட்டிடுறேன். இது வந்து இப்போ ரீசெண்டா கிடைச்சிட்டு இருக்கு. அதாவது இது ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும், அதாவது ஒரு அவுட்லைன் மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவில் ஐ ஷேப் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த ஐ ஷேப்ல வைக்கிறதுக்கு இதே சைஸுக்கு நம்ம கிட்ட அந்த அக்ரிலிக் ஸ்டோன்ஸ், அதாவது அந்த குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்து இதுக்கு நடுவில் நம்ம அப்படியே பிளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் சக்கரையும் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கறத காட்டுறேன் பார்க்கலாம். இந்த லைன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல த்ரெட் வெளியே எடுத்துக்கலாம். நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். சாதாரண காட்டன் ஸ்விங் த்ரெட்டும், நீடில் வந்து 14 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல த்ரெட் எடுத்துட்டு இந்த சக்கரியை இங்கே வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச், இந்த ஒரு சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு திரும்ப இதுக்குள்ளேயே இந்த கேப் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளேயே இன்னொரு ஸ்டிச் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்து ஒரு ஸ்டிச். இது எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னா வந்து இப்போ நம்ம இதில் இந்த இடத்துல வந்து சாதாரணமாக ஒரு ரிங்குனா இதுக்கு நடுவில் கேப்பில் வந்து ஒரு ஸ்டோன் வைப்போம், ஜர்கான் ஸ்டோன் சொல்லிட்டு ஒரு ஸ்டோன் வைப்போம். அது வந்து பேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்காது, ஒரு மாதிரி கோனிக்கலாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போய் அது செட் ஆகி உட்காரணும். ஸோ அப்போ வந்து நம்ம த்ரெட்டை இப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இங்கே இப்படி போட்டுட்டு திரும்ப அப்படியே எடுத்தோம் அப்படின்னா த்ரெட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே தூக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்டோன் போய் உள்ளே செட் ஆகாது. ஸோ அதனால இந்த த்ரெட்டை வந்து உள்ளே ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி உள்ள இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்துட்டு அடுத்த ஸ்டிச். ஸோ இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுகிட்டே வரலாம். ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து நம்ம ரிங் அட்டாச் பண்ணணும். இதே மெத்தடில் தான் இந்த ஃப்ளவர் சக்கரையும் அட்டாச் பண்ண போகிறோம். இதில் ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நடுவில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் இங்கிட்டு வர போகிறோம். ஒரு தடவை வெளியே ஸ்டிச் போட்டு கொண்டு வாங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து த்ரெட் வச்சு அட்டாச் பண்ணுங்க. சரி வச்சு அட்டாச் பண்ணலாம், பட் சரி வச்சு பண்ணால் வந்து இந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. ஸோ அதனால இந்த நார்மல் ஸ்விங் த்ரெட் வச்சு அட்டாச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக கரெக்டாக போய் செட் ஆகும் நமக்கு. இதில் இன்னும் ஒரு சின்ன வேரியேஷன், அதையும் காட்டிடுறேன் கையோட. எப்படின்னா வந்து சுகர் பீட்ஸ், இப்போ நம்ம இதில் வந்து நடுவில் வந்து நான் சொல்கிறேன் இல்லையா ஜர்கான் ஸ்டோன்ஸ் வைக்கலாம்னு சொல்லிட்டு, அதுக்கு பதிலாக நம்ம சுகர் பீட்ஸ் கூட வைக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சுகர் பீட் எடுத்திருக்கேன். இது இருக்கு இல்லையா, இதை எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்னா சக்கரி வைக்கும் போதே கூடவே சேர்த்து அட்டாச் பண்ணிட்டே வந்துடலாம். இப்போ இங்கிருந்து எடுத்துட்டு ஓகே, இங்கிருந்து எடுத்துட்டு ஒரு ரிங்கை வச்சுட்டு நடுவில் நம்ம அந்த பிளெயின் ஸ்டிச் ஒன்று போட சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சில் வந்து நம்ம சுகர் பீட்டை சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இந்த நடுவில் ஸ்டிச் பண்ணும்போது இந்த சுகர் பீட் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து இதை இதுக்குள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல போய் செட் ஆகிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரைக்கு நடுவில் சுகர் பீட் வச்ச மாதிரி அழகாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சக்கரை அட்டாச் பண்ணுறது கோல்டன் கலர் த்ரெட், நார்மல் த்ரெட்லேயே வந்து கோல்டு கலர் வரும் இல்லையா, அதிலே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஆர்டர் தெரியாது. அடுத்தது ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். இது போக இப்போ நம்ம ஜர்கான் ஸ்டோன்ஸ் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஒரு சிலர் என்ன கேட்பாங்கன்னா ஸ்டோன்ஸ்லாம் வச்சா விழுந்துரும்ல, ஸோ எனக்கு ஸ்டோன்ஸ் வேண்டாம் அண்ட் கிளிட்டராக வேண்டாம், மைல்டாக வேணும் அப்படின்னா இந்த சக்கரைக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த கேப் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி த்ரெட்டோட கவுண்ட்டை கூட்டி குறைச்சி எடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் அப்படி ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டை போட்டு வச்சிங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப அழகாக ரொம்ப ரிச்சாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த பலன்னு இல்லாமல் மைல்டாக கேட்பாங்களோ அவங்களுக்கு வந்து அது சூட் ஆகும். ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து நம்ம இதை அட்டாச் பண்ணணும், சக்கரை அட்டாச் பண்ணணும். இப்போ இதில் வந்து நம்ம ஜர்கான் ஸ்டோன்ஸும் அட்டாச் பண்ணிடுவோம். ஜர்கான் ஸ்டோன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிலே 2 வெரைட்டி இருக்குது. மெயினான வெரைட்டி காட்டுறேன். ஆக்சுவலி இது வந்து தான் பிளாஸ்டிக் ஜர்கான்ஸ். ஆனால் ஷைனிங் பிளாஸ்டிக்னால ஷைனிங் குறையும்னு சொல்ல முடியாது. ஷைன் நல்லா தான் இருக்கும், பட் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்.
கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும். இதிலே வந்து ரியல் ஜர்கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். பார்க்கும்போது ரெண்டுக்கும் அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் தெரியாது, பட் வெயிட் தான் நமக்கு டிஃப்ரென்ஸு. அண்ட் அட் த சேம் டைம் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். இது வந்து கூட கொஞ்சம் நாளைக்கு நல்லாயிருக்கும். இந்த இது வந்து ரியல் ஜர்கான்ஸ், இது வந்து பிளாஸ்டிக். பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அண்ட் வெயிட் தான் மெயினாக டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது வெயிட்டில் தான். இது வந்து அந்த ஒரிஜினல் ஸ்டோனோட கிளிட்டர் இதில் இருக்கும், இதுலேயும் அந்த கிளிட்டர் இருக்கும், பட் கொஞ்சமாக இருக்கும். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் காட்டிட்டேன். இதில் சைஸஸ் இருக்குது. இப்போ நம்ம வச்சிருக்கிறது ரெண்டுமே வந்து 12SS சைஸ். இது போக இதில் பெருசும் இருக்குது, சிறுசும் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து இந்த ரிங்கில் ஜர்கான் வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல க்ளூ போட்டுக்கோங்க. க்ளூ கொஞ்சம் பரவாயில்லாமலே போடலாம். அண்ட் சக்கரியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஜர்கானோட சைஸை சூஸ் பண்ணணும். அதாவது இப்போ நமக்கு வந்து இந்த ரிங்கும் தெரியணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் சின்ன ஜர்கானாக வைக்கணும். இப்போ நான் இந்த ஜர்கான் வந்து 12SS சொல்கிறேன் இல்லையா, இதை இது மேலே வச்சிங்க அப்படின்னா வந்து கரெக்டாக செட் ஆகும். ஆனால் வந்து இந்த ரிங் வந்து அவ்வளோ ஆப்வியஸாக தெரியாது. இதை விட சின்ன சைஸ் வச்சிங்க அப்படின்னா இந்த ரிங்கும் வெளியில் தெரியும், ஸ்டோனும் அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த விதமாகவும் வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பிளாஸ்டிக் வைப்போம். ஸோ இப்போ வந்து நார்மலான ரிங் மாதிரி இருக்கிற ஜர்கான் சக்கரி ரெண்டுமே அட்டாச் பண்ணுறதை பார்த்துட்டோம். அடுத்து வந்து இந்த பை ஷேப்பில் ஒன்று காட்டினேன் இல்லையா, அதுலேயும் ஒன்று அட்டாச் பண்ணி காட்டிடுறேன், பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி ரிங் இதை அட்டாச் பண்ணும்போது, சக்கரி அட்டாச் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. வேணும்னா இதை ஒட்டிட்டு கூட யூஸ் பண்ணலாம், பட் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டு உள்ளே வந்துட்டு நேராக வச்சுட்டு ஓகே, இங்கே ஒரு ஸ்டிச்சு, உள்ளே போயிட்டு இங்கே ஒரு ஸ்டிச். அப்படி இல்லையா, சும்மா டிப்பில் மட்டும் அட்டாச் பண்ணால் கூட ஓகே தான். அதாவது இந்த டிப் இருக்குல்ல, இங்கே ஒரு ஸ்டிச்சு, நேராக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இங்கே ஒன்று, இப்படி பண்ணிங்கனாலும் நிற்க தான் செய்யும் இது. ஸோ உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. பட் எல்லாத்துலேயுமே வந்து சக்கரிக்கு மேலே தான் நம்ம ஸ்டிச் போடுறோம். மேலே ஸ்டிச் போட்டுட்டு நடுவில் ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் அதை கீழே அட்டாச் பண்ணிடுறோம். இதில் வைக்கிற ஸ்டோன் வந்து ஸ்டோன் இதே மாதிரி ஐ ஷேப்லேயே தான் இருக்கும், அதையும் காட்டுறேன் பாருங்கள், அதை எப்படி அட்டாச் பண்ணணுன்ட்டு. ஸோ இப்போ இந்த ரிங் சக்கரி வந்து அட்டாச் பண்ணிட்டோம், ஐ ஷேப் சக்கரி அட்டாச் பண்ணிட்டோம் இல்லையா. இது நீங்கள் பார்டருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், நெக்லைனில் பார்டருக்கு யூஸ் பண்ணலாம். இது மாதிரி பக்கத்தில் இதையும் வச்சுட்டு அதை நெக்லைன் ஒரு லோடிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வச்சுட்டு இந்த கேப்பில் மட்டும் இதை வேறு ஏதாவது ஸ்டோன்ஸ் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல யூஸ் பண்ணிவிட்டு நடுவில் வைக்கிற ஸ்டோனுக்கு வந்து நம்ம ஐ ஷேப்லேயே ஸ்டோன் இருக்கும் நமக்கு, அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் ராணி பிங்க் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வைக்கும்போது க்ளூ பரவாயில்லாமல் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. ஸ்டோன் வந்து கரெக்டாக இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்கும்போது சைஸ் கரெக்டாக பார்த்து வாங்கணும். ரிங்கும் ஸ்டோனும் ஒரே சைஸில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஸ்டோன் வந்து நமக்கு சின்ன சைஸ்லாம் கிடைக்கும், அதனால் கரெக்டாக செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கணும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சக்கரி எல்லாம் எப்படிலாம் அட்டாச் பண்ணலாம், அதில் ஜர்கான் ஸ்டோன்ஸ் எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மோட்டிவ் கொடுக்குறேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கிளாஸில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் என்னங்கிறது சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் எனக்கு ரெடி பண்ணியிருக்கிற ஹோம்ஒர்க். ஒரு சின்ன நெக்லைன் மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ சாதாரண நெக்லைனை நம்ம அப்படியே யூ ஷேப்பில் ஸ்ட்ரைட்டாக போடுவோம், அப்படி இல்லாமல் ஒரு ஸ்கேலப் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் 2-3 லைன் ஜரி லைன் போட்டுக்கோங்க, அதாவது செயின் ஸ்டிச் மட்டும் ஒரு 2 லைன் கூட ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் லைன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கேலப்க்கு நடுவில் வந்து இப்போ நான் இந்த ஃப்ளவர் மாதிரி போட்டிருக்கேன், இதில் வந்து சென்டரில் ஒரு ரவுண்ட் பீட் வச்சுட்டு சுற்றிலும் வந்து ஒரு 6 இல்லைன்னா 7 சக்கரி வச்சுக்கோங்க. அந்த சக்கரி வந்து ரவுண்டாக அரேஞ்ச் பண்ணுறது எப்படிங்கிறத நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும் அது பண்ணுறதுக்கு. ஃப்ளவர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது வந்து நீங்கள் சக்கரியோட சைஸை பொறுத்து வெறும் 5 வச்சாலும் வைக்கலாம், இல்லைன்னா 6, 7 அந்த மாதிரி எப்படினாலும் வச்சுக்கலாம். சென்டரில் அந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் பீட் வைக்கிறாலும் சரி, இல்லை இன்னொரு சக்கரியவே சென்டரில் வச்சாலும் அழகாக இருக்கும். அண்ட் இது எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளவர் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரஃபாக ஒரு இடத்துல ஒரு ஃப்ளவர் செஞ்சு பாருங்கள். அது எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்கியூபை பண்ணுது, அதாவது ஒரு 1 இன்ச்சா இல்லை 1/2 இன்ச்சா எவ்வளோன்றது அதோட லென்த்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. அதாவது அந்த ஒரு ரவுண்டை வச்சுட்டு அது ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் திரும்ப வச்சு வரைஞ்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு.
ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் வந்து ட்ரேசிங் செஷன் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ஃப்ளவரோட சைஸை மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கர்வ் போட்டுட்டு இதே கர்வோட சைஸை வச்சு நீங்கள் திரும்ப திரும்ப கர்வ் போட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலாக அரேஞ்ச் ஆகி வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இது ஒரு ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பை.